கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அப்பா உம்முடைய அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்த்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்காக நாங்கள் பொறுமையுடன் காத்திருக்கிறோம். ஆண்டவரே குறித்த காலத்துல ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். காயங்களை கட்டுகிறவர் ஆண்டவரே, காயப்படுத்துகிறவர், காயங்களை கட்டுகிறவர் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். வாய்களை திறந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் யாவரும் தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து தேவனை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். தேவன் நம்மை 5 மாதங்களை கர்த்தர் பாதுகாத்தார். தேவன் இந்த 5ஆம் மாதத்தில் கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தேவன் நீர் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறீங்களே அப்பா. ஆண்டவரே நீர் நடத்தி வந்த அதிசயமான காரியங்களை நினைத்து அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுகிறதும் எத்தனை நல்லது என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே அப்பா உம்மை துதிப்பது எவ்வளவு நல்லதா இருக்கிறதே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலே நம்மை நடத்துகிறார். தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் அவருடைய புதிய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய பலன் அல்ல ஆண்டவரே அப்பா, என்னுடைய சாதனை என்னுடைய சாதிப்பை ஒன்றும் இல்லை சாமி. கர்த்தரை நோக்கி நான் அமர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே தேவனை நோக்கி அமர்ந்திரு என்று வசனம் சொல்லுகிறதே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே தேவனிடத்தில் எனக்கு ரட்சிப்பு உண்டு. தேவனின் கண்மலையா இருக்கிறார், கர்த்தரின் கோட்டையா இருக்கிறார். அவரே எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி என்னை பாதுகாக்கிற நல்ல ஒரு பாதுகாவலராய் இருக்கிறார் என்று தாவீது ஒவ்வொரு நாளும் தேவனை அவன் மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தாரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை உண்மையா இருக்கும் என்று சொன்னால், இந்த காலை நேரத்தில் நாம் கர்த்தரை நோக்கி துதிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பொழுது தேவன் நிச்சயமாய் நம் மத்தியிலே வந்து அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தின் உள்ளந்திரியங்களை எல்லாம் சோதித்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே யோனா மீனின் வயிற்றில் இருந்து கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான். யோனாவின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே மீனின் வயிற்றில் இருந்து கூப்பிடுகிற சத்தத்தை தேவன் கேட்பார் என்று சொன்னால், சபையில் இருந்து நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். சபையில் இருந்து தேவனை நோக்கி நாம் சத்தமிட்டு நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை மெய்யாகவே அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் ஒன்று கூட பிசாசின் கரங்களுக்குள் போகாதபடிக்கு இந்த காலை நேரத்தில் உம்முடைய பலிபீடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே நீரே ஆளுகை செய்வீராக. ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியரை கர்த்தர் பயன்படுத்துங்கப்பா. வார்த்தையின் மூலியமாய் பேசுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் குணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்று வசனம் சொல்லுகிறது. சமுத்திரத்தின் இரைச்சலை பார்க்கிலோ கர்த்தருடைய சத்தம் அது வல்லமையுள்ள சத்தமாய் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சங்கீத பகுதி, சாட்சி பகுதி, ஆண்டவரே அப்பா காணிக்கை பகுதி, ஜெப நேரம் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாய்
நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. ஆவியானவருக்கு காத்திருக்கும் பொழுது தாகமாய் இருக்கிறவளை கர்த்தர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் வந்து எந்தெந்த காரியத்தில் யார் யார் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, என்னென்ன பிரச்சனையின் நடுவில் இருக்கிறார்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒரு விடுதலையின் ஆராதனையாய், அபிஷேகத்தின் ஆராதனையாய் ஆண்டவரே நீர் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குற்றங்களை ஆண்டவரே மன்னிக்கிற ஆவியானவர், பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கும்படியாக தம்முடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்த இயேசுவின் இரத்தம் ஆண்டவரே இந்த இடத்துல கிரியை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய கரங்களுக்குள்ளே ஆண்டவரே முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். வர தடைப்பட்டு இருக்கிறதான எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ எத்தனையோ குடும்பத்தில் பலவீனத்தோடு காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. இந்த வேலையில பலவீனப்பட்டிருக்கிற எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் தேவன் தருவீராக. விசுவாச குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் வேறு பிரித்தெடுக்கிறத எல்லா விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு தேவன் பனியை போல் இருப்பார் என்ற வசனம் சொல்லுகிறது. அப்படியாய் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் நீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்திற்கும் கர்த்தர் பனியை போல இறங்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காற்றையும் காண்பது இல்லை, மழையையும் காண்பது இல்லை, ஆனாலும் வாய்க்காலை கர்த்தர் நீரூற்றால் நிரப்ப நீர் வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்படியாய் கூட எந்தெந்த குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் வறண்ட ஆண்டவரே இடமாய் இருக்கிறதோ, தேவன் ஆண்டவரே எல்லா குடும்பத்திலையும் வாய்க்காலாய் கடந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா விசுவாச குடும்பங்களையும் தேவன் சாட்சியாய் நிறுத்துவீராக. விசேஷமாக இந்த மே மாசத்துல, ஜூன் மாசத்துல ஆண்டவரே அநேக தேவைகள் இருக்கிறதப்பா. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் ஆண்டவரே என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய தேவன் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். மானானது நீரோடை வாஞ்சிப்பது போல என்னுடைய இதயம் உம்மையே தேடுது. ஆசையாய், இன்னும் ஆசையாய் உம்மை பாடுவேன். ஏசையா, இந்த நேசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. உணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. உம்மை தேடி தேடி உள்ளம் நேங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் நேங்குதே.
ஏசையா இந்த ஏசையா என் இதயமெல்லாம் உம்மை எல்லாரும் சொல்லுவோமா? ஆசையா இன்னும் ஆசையா என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மை தான் தேடுதையா. சின்னஞ்சிறு வயதிலே என்னை அவர் தெரிந்தெடுத்தார். சிறந்து போய் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத என்னுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் எடுத்து சிங்காரமாய் மாற்றி அநேகருக்கு வெளிச்சம் தருகிற வாழ்க்கையை எனக்கு தந்தார். சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர். சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீரே. சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர். சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீர். சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடுவேன் இந்த அன்பையே. சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடுவேன் உங்க அன்பையே. உம்மை தேடி தேடி உள்ளம், எத்தனை பேருக்கு அவரை தேடி உள்ளம் ஏங்குகிறது? உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா இந்த ஏசையா என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா இன்னும் ஆசையா என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. ஊழியன் ஆனதும் அவருடைய கிருபை, இன்று வரை ஊழியம் செய்வதும் அவருடைய கிருபை. ஊழியனானதும் உங்க கிருபைதான், ஊழியம் செய்வதும் உங்க கிருபைதான். ஊழியனானதும் உங்க கிருபைதான், ஊழியம் செய்வதும் உங்க கிருபைதான். ஆசையாய் ஆசையாய் தொடர்ந்து ஓடுவேன், நேசமாய் நேசமாய் சமூகம் சேருவேன். ஆசையாய் ஆசையாய் தொடர்ந்து ஓடுவேன், நேசமாய் நேசமாய் சமூகம் சேருவேன். உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா இந்த ஏசையா என் இதயமெல்லாம் உம்மை பாடுதையா. ஆசையா இன்னும் ஆசையா என் உள்ளமெல்லாம் உம்மை தேடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மை தான் தேடுதையாம். உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மை தான் தேடுதையா. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம். ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம்
வாழ்வே இல்லையே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா. இன்று வரை நாம் ஊழியம் செய்வோம் என்றால் அது அவருடைய கிருபை. ஆமென். இன்னொரு பாடலை பாடலாம். வாழ்வே நீர்தானையா, என் ஜீவனே என் பலனே உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை ஆராதிக்கலாம். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே நீர் போதுமே என் வாழ்வினிலே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நம்முடைய வாழ்க்கை தீர்மானிப்பது நம்மிடத்தில் இருக்கிற பணமோ செல்வமோ, நம்மிடத்தில் இருக்கிற திறமையோ, நம்முடைய அந்தஸ்தோ, நம்முடைய பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. அவருடைய கிருபையும் நான் மாத்திரம்தான். இம்மட்டுமாய் நாம் நின்று கொண்டு அவருக்காய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நான் நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே. முழுபலத்தோடு சொல்வோமா? என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. எப்பக்கமும் அலைந்து திரிந்தேன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்களா? அவருடைய மறைவிடமே உங்களுக்கு நிம்மதி. யாராலும் தர முடியாத ஒரு நிரந்தர நிம்மதியை, நிரந்தர ஆசீர்வாதத்தை, நிரந்தர ஆறுதலை அவராலே தர ஆகும். நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன்,
ஆறுதல் சொல்ல யாருமில்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன். நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீரானையா, என் வாழ்வே நீரானையா, வாழ்வே நீரானையா, என் வாழ்வே நீரானையா, என் வாழ்வே நீரானையா, என் வாழ்வே நீரானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே நீர் போதுமே என் வாழ்வினிலே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் மாறி போகும், மறைந்து போகும், அழிந்து போகும். ஆனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஒவ்வொரு நாளும் கிருபை மேல் கிருபை தந்து நம்மை நிர்மூலமாகாமல் இம்மட்டுமாய் நடத்தி வந்த அவருடைய வல்ல கிருபை. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே நான், நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான். இரண்டு கரங்களை உயர்த்தி வாழ்வே நீர்தானையா, என் 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 வாழ்வே நீர்தானையா. அல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர் நடத்தி வந்த விதத்திற்காக நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. தேவன் நம்மை பறந்து காக்கிற பச்சை போல ஒவ்வொரு நாளும் காத்து நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமே. அவருடைய நாமம் யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தெய்வம். யாவே ரஃபைக்கா. யாவே ரஃபைக்கா என்றால் அவர் தருகிற சுகம் நிரந்தரம் என்று அர்த்தம்.
காலை நேரத்திலே நீங்கள் எந்த குறையோடு வந்திருந்தாலும் சரி, மாம்சத்திற்கான குறைகள், ஆவிக்கான குறைகள் எல்லாவற்றையும் அவர் நிரந்தரமாய் மாற்ற ஆகும். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு பாடுவோமா? பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ரஃபேகா யாவே. எல்லோரும் அறிக்கையிடுவோமா? யாவே 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 ரஃபேகா யாவே ரஃபேகா. அவருடைய ஆவி நம்மில் வசிப்பதினால் மரித்தவைகள் எல்லாம் உயிர் பெறும். சாவுக்கு ஏதுவான எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்த்திடுமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்த்திடுமே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரஃபேகா யாவே ரஃபேகா. அப்படியே எழுந்து நின்று பாடலாம். அவர் ஒரு மனிதனுடைய வியாதிக்கு சுகம் கொடுத்தது உண்டானால் அந்த வியாதி இருந்த இடம் தெரியாமல் அறியாமல் அந்த இடத்திலிருந்து அழிந்துவிடும். அவராலே நிரந்தர சுகத்தை கொடுக்க முடியும். என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தரம், அவராலே நிரந்தர சுகத்தை நிச்சயமாய் கொடுக்க முடியும். தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரஃபேகா யாவே ரஃபேகா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்
யாவே யாவே யாவே. எல்லோரும் அறிக்கையிடுவோமா? அறிக்கை செய்யும் பொழுதே ஒரு தெய்வீக சுகம் உங்களை தொடட்டும். யாவே ரஃபேகா, யாவே 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 ரஃபேகா, யாவே ரஃபேகா, யாவே ரஃபேகா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆண்டவரே காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சரீரத்தை ஆவியானவரே உம்முடைய பாதத்திலே ஜீவ பலியாக ஆண்டவரை நாங்கள் படைக்கிறோம். எங்கள் சரீரத்தில் இருக்கிற ஆண்டவரே குறைவுகள் வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஐயா. ஆண்டவரே நீர் ஒருவருக்கு சுகம் கொடுத்தால் ஆண்டவரே அந்த சுகம் நிரந்தரம் என்பதை ஆண்டவர் நாங்கள் நிச்சயிக்கிறோம் ஐயா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த மருத்துவரை அறிக்கையை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை மாற்றுமே சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றின உம்முடைய வார்த்தை எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு விசை ஆண்டவரே குறைகள் எல்லாம் எங்களுக்கு நீங்கட்டும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவிக்குரிய குறைகள், எங்கள் மாம்சத்தின் குறைகள், ஆவியானவர் இந்த உலகத்தில் நாங்கள் படுகிற எல்லா பாடுகள் மத்தியிலும் ஆவியானவரே ஆண்டவரே லக்கான ஆண்டவரே பந்தய பொருளை நோக்கி ஆண்டவரை இவை எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஓட ஆண்டவரை எங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் தரப்படட்டும். ஆவிக்குரிய இருதயம் எங்களிலே வைக்கப்படட்டும். ஆவிக்குரிய சிந்தையினால் எங்களை நீர் கட்டுவீராக. தெளிவுள்ள சிந்தையை தருவீங்கப்பா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அங்கே வருத்தம் இல்லை, அங்கே பசி இல்லை, அங்கே பட்டினி இல்லை. தேவன் தாமே நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவருடைய கரத்தை வைத்து துடைப்பாராக. ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் படுகிற இந்த கொஞ்சம் பாடு ஆண்டவரே பரத்திலே அநேக மகிமைக்கு ஈடா இருக்குமே சுவாமி. வருத்தம் பசி தாகம் மன தூயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசி தாகம் மன தூயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சே. ஆண்டவரே உடைய பாதத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வீராக. விண்ணவர் பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இந்த பூமியிலே அவரே நித்திய நம்பிக்கை. இந்த பூமியும் இதில் உள்ள எல்லா காரியங்களும் நமக்கு சதமல்ல. நமக்கான நித்திய நிலையான நகரம் நமக்கு பரலோகத்தில் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் உணர்ந்து சொல்லலாமா? இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவே. நானும் பரிசுத்த சிந்தையோடு
இயேசுவை எங்களிலே ஒரு பரிசுத்த சிந்தை வைக்கப்படட்டும். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட நீர் வைத்த பாதையிலே தவறாமல் ஓட எங்களுக்கு கிருபை தருவீராக. நானும் ஓடிட விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே, விசுவாச பாதையில் சோராது ஓடி. பலவீனனும் பலவான் என்று சொல்லுவான் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பா, எங்களுடைய விசுவாச பாதையிலே ஆண்டவர் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஓட ஒரு தெய்வீக பலன் எங்களுக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படட்டும். அப்பா, மனிதருடைய வார்த்தைகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் சகிக்க ஆண்டவரே பக்தன் சொல்லுகிறார். ஐயா, இந்த அவமானம், நிந்தை எல்லாம் அனுதின ஊட்டச்சத்து என்று ஆவியானவரே இவை எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரை உமக்காக தாங்கிக் கொண்டு ஆண்டவரே எங்களுடைய பாதையிலே நாங்கள் முன்னேறி செல்ல, எங்கள் விசுவாச பாதையிலே ஆண்டவரே எங்கள் இலக்கை ஆண்டவரை குறித்து ஆண்டவரை குதிரையை போல, கடிவாளம் கட்டின குதிரையை போல ஆவியானவரே ஓட எங்களுக்கு கிருபையும் பலனையும் ஞானத்தையும் உணர்வையும் தாங்கப்பா. உடைய பிரசனத்திற்காக நன்றி அப்பா. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே, அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே, நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே, இயேசுவின் நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆவியானவரே, உம்முடைய நாட்கள் ஆண்டவரே நெருங்கிக் கொண்டிருக்கிறதப்பா. அந்த நாட்களுக்கு ஏற்ற ஆண்டவரே ஞானத்தையும் ஆண்டவரே காலத்தை நாட்களை எண்ணக்கூடிய அறிவை எங்களுக்கு தாரும் அப்பா. ஆண்டவர், இந்த கொஞ்ச நாட்களில் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களை கருவியாய் நீர் பயன்படுத்துவீராக. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்திலே விட்டு கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நின்ற உணமாக கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 781. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம், வசனம் 1 முதல் 15 முடிய வசனம் பிரதிவசனமாக வாசிக்கலாம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். மாறுபாடு உள்ளவனுடைய வழியில் முள்ளுகளும் கன்னிகளும் உண்டு, தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான்.
ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனானவன். வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரலை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரியதான முக்கியமான அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர், கேர்சல் லீடர்ஸ்க்கான கூடுகையானது நடைபெறும். நாளை ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையானது காலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரையிலும், மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி ஆகிய இரு வேளைகளில் நாளை தினத்தில் 1ஆம் தேதி வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையானது நடைபெறும். விசுவாசிகள் ஆயத்தமாய் கடந்து வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை அன்று மாலை 7:30 மணிக்கு சபையில் வைத்து ஆண்களுக்கான ஆண்கள் ஐக்கிய கூடுகையானது நடைபெற இருக்கிறது. சபையிலே திருமணமான, தொழில் வியாபாரம் செய்கிறதான ஆண்கள் அனைவரும் வருகின்ற புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படியாக, அந்த ஐக்கிய கூடுகையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயத்த ஜெபமானது தொடர்ந்து நடைபெறும். பகல் 10:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை உபவாச ஜெபம் சனிக்கிழமையிலே நடைபெறும். ஜூன் மாதம் என்கிறதுனாலே வழக்கம் போல பகல் 10:30 மணியிலிருந்து 12:30 மணி வரையில் உபவாச ஜெபமானது நடைபெறும். விசுவாசிகள் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனையிலும் விசேஷித்த பிரசங்கியார் வர இருக்கிறார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனையிலும் விசேஷித்த பிரசங்கியார் வர இருக்கிறார்கள். சபையார் அனைவரும் ஆயத்தமாய் கடந்து வரும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காலணிகளை வெளியே விட வேண்டாம். உங்கள் இருக்கையின் கீழே உங்கள் காலணிகளை விடும்படியாக மீண்டுமாய் அறிவுறுத்துகிறோம். வாலிபர் முகாமை குறித்ததான ஒரு விசேஷித்த அறிக்கை. கடந்த வாரத்தில் 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி ஆகிய 3 நாட்களும் திருச்சி பட்டணத்தில் வைத்து வாலிபருக்கான அக்னி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் நம் சபையிலிருந்து 28 வாலிப சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். 3 நாட்களும் தேவன் அவருடைய ஊழியர்களை கொண்டு பேசினார். ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். முகாமிற்கு சென்ற அனைத்து பிள்ளைகளையும் தேவன் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்தார். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் கொடுத்தார். முகாமிற்கு சென்றதால் பிள்ளைகளுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினாலே நிரப்பினார். அந்நிய பாஷைகளின் வரத்தை கொடுத்தார். தேவனை உண்மையாக ஆராதிக்கவும், துதிக்கவும் மற்றும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற உணர்வையும் தேவன் இன்னும் அதிகமாய் கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் அதிக நேரம் செலவிட, தேவ பிரசன்னத்தை உணர தேவன் கிருபை செய்தார். ஜெப விண்ணப்பத்திற்கு தேவன் அநேகருக்கு பதிலை கொடுத்தார். அங்கு போன அநேகருக்கு கர்த்தர் ஊழியத்தை குறித்ததான பாரத்தையும் கொடுத்தார். 3 நாட்கள் வாலிபர் முகாம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக வளரவும் உதவியாக இருந்தது. முகாமிற்கு சென்று வர தேவன் பாதுகாத்தார். மேலும் இந்த முகாமிற்கு வாலிப பிள்ளைகளாகிய எங்களை உற்சாகப்படுத்தினதான சபை போதகர் மற்றும் போதகர் அம்மாவிற்கும் வாலிபர் ஊழியத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முகாமிற்கு வாலிப பிள்ளைகளோடு 3 நாட்களும் கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தினதான செல்லீடர் பிரதர் சுரேஷ் மற்றும் அருள் ஜோதி அவர்கள் குடும்பத்திற்கும் இந்த வாலிப ஊழியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி சீலா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். 3 நாட்கள் அக்னி முகாமில் கலந்து கொள்ள தேவன் உதவி செய்தார். தேவனுக்கு நன்றி. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பகுதி நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறேன். நீ இழந்தது எல்லாம் திரும்ப தருவேன் என்றும்
தேவன் என்னோடு பேசினார். தடைகளை மாற்றி இந்த முகாமிற்கு என்னை அனுப்பி வைத்த தேவனுக்கும் இந்த முகாமிற்கு அனுப்பி வைத்த பாஸ்டர் மற்றும் பாஸ்டம்மாவிற்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி சுபபிரியா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது, இந்த வாலிப அக்னி முகாமை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கும் எங்களை உற்சாகப்படுத்தி அனுப்பிய பாஸ்டர் மற்றும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். 3 நாட்களும் வாலிபர் கூடுகை மிகவும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தது. தேவன் தேவ தாசர்களை கொண்டு தேவ வார்த்தைகள் மூலியமாக தெளிவாக இடைப்பட்டார். அநேக தேவ வார்த்தைகள் அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவியாக இருந்தது. மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த கூடுகை மூலம் தேவன் அவருடைய வார்த்தைகளுக்கு அர்ப்பணிக்கவும் வைத்தார். தேவன் செய்த கிரகிக்க முடியாத காரியங்களுக்காக கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி பிரின்சி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். நான் பணிபுரியும் அமெரிக்க நிறுவனத்தில் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டதால் இந்திய ஊழியர்களை பணி நீக்கம் செய்தனர். நான் சோர்ந்து போவதற்கு முன்னமே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்ற வார்த்தையின் மூலியமாக தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஆனது என்று திகைக்கும் விதமாக அதே நிறுவனத்தில் ஒரு இடத்தை உருவாக்கி கடும் போட்டிகள் இருந்தும் அதே வேலை எனக்கு திரும்ப கிடைக்கும்படி செய்தார். வீட்டில் இருந்தே பணிபுரியும்படி எனக்கு கர்த்தர் சகாயம் பண்ணினார். என் கரம் தவறி இழுந்ததை அவர் கரம் மீட்டது என்ற வார்த்தையின்படி முடிந்தது என்று நினைத்த இடத்தில் புதிய துவக்கத்தை கொடுத்து என் தலையை உயர்த்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு தான் இந்த சபைக்கு ஃபர்ஸ்ட் டைம் முதலாய் வந்திருப்பேன். யாராச்சும் இருந்தீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். தேவன் காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவன் நம்முடைய கரங்களை இன்னுமாய் கூட பலப்படுத்தும்படியாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். தேவைகளை காட்டிலே என் தேவனீர் பெரியவராக இருக்கிறீரப்பா. சீசர்கள் தேவைகளை நோக்கி ஓடினார்கள். அவர்கள் இரவும் பகலும் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் தேவனை நோக்கி ஓடும் பொழுது தேவன் வலையை போடும்படி சொன்ன இடத்துல திரளான மீன்களை பிடித்தார்கள் என்ற வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் தேவைகளை மாத்திரம் நோக்கி ஓடாதபடிக்கு தேவனை நோக்கி ஓட எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஆண்டவரே, விசேஷமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கை தசம பாகங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிறவர்கள், ஆண்டவரே வேலைக்கு செல்லுகிறவர்கள், வியாபாரம் பண்ணுகிற எல்லாருடைய கரங்களையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, வருமானம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். வீணான செலவினங்களுக்கு, பொத்தலான பைகளுக்கு, ஆண்டவரே மருத்துவமனை செலவுகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, வட்டி கடன்கள் ஒரு குடும்பத்தில் கூட இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எல்லாருடைய கரங்களையும் கத்த நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக அநேகருக்கு கொடுக்கிற கரங்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கிற காணிக்கை ஊழியத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்க ஆண்டவரே எங்கள் கரங்களையும் இருதயத்தையும் தேவனீர் பக்குவப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் எழுதிடும் காவியம் நீயும் நானும் அதன் வரிகளே. வாழும் வாழ்க்கை அதில் ஓவியம், இன்பமும் துன்பமும் அதன் நிறங்களே. செல்வம் தேடி அலைகிறோம், பாரம் கொஞ்சம் சேர்க்கிறோம், வாழும் அர்த்தம் மறக்கிறோம். இது சரிதானோ? படைப்பை தேடி அலைகிறோம், படைத்தவரை கொஞ்சம் மறக்கிறோம், முகத்தில் சிரிப்பை இழக்கிறோம். இது சரிதானோ? நெஞ்சம் உன்னை கேட்கும், கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன? பாரம் உன்னை கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்திடு. நெஞ்சம் உன்னை கேட்கும், கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன? பாரம் உன்னை கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்திடு.
விதைத்து அறுக்கிறதோ, அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ? யாருக்கும் இல்லா நேரம் அது விரைந்து மறைகிறதே, கவலை மட்டும் நினைத்தால் அது தனக்குள் அழுகிறதே. துயரங்கள் கொஞ்சம் அகற்றிடு, அது இனிமை சேர்க்கும். இயேசுவை கொஞ்சம் நினைத்திடு, அதில் புதுமை சேர்க்கும். ஓ, கவலைகள் கொஞ்சம் அகற்றிடு, அது அழகு சேர்க்கும். தேவனை கொஞ்சம் நினைத்திடு, அதில் முழுமை சேர்க்கும். செல்வம் தேடி அலைகிறோம், பாரம் கொஞ்சம் சேர்க்கிறோம், வாழும் அர்த்தம் மறக்கிறோம், இது சரிதானோ? படைப்பை தேடி அலைகிறோம், படைத்தவரை கொஞ்சம் மறக்கிறோம், முகத்தில் சிரிப்பை இழக்கிறோம், இது சரிதானோ? நெஞ்சம் உன்னை கேட்கும், கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன? பாரம் உன்னை கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்திடு. நெஞ்சம் உன்னை கேட்கும், கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன? பாரம் உன்னை கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்திடு. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் சத்தமா ஒரு ஹalleluya சொல்லலாம். Praise the Lord. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை நமக்காக திருப்பூரிலிருந்து பாஸ்டர் பால் சுபாஷ் அவர்கள் நம் மத்தியில் 3 ஆராதனையிலும் நம்மோடு பேசுவார்கள். விசேஷ பிரசங்கியார்களை நாம் வரவைப்பது எதற்கென்று சொன்னால், நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். அல்லேலூயா. அதற்கான பிரயாசங்கள் எடுக்கிறோம், அதற்காக செலவு செய்கிறோம். தயவு செய்து நீங்கள் யாரும் அதை அலட்சியம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2வது ஆராதனைக்கு வருகிறவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தொடர்ந்து இதே 2வது சர்வீஸ்க்கே வாங்க. ஆனால் இங்கே பாருங்க, நிறைய சேர்கள் காலியாக இருக்கிறது. கொஞ்சம் பேரெல்லாம் வெளியூர் போயிருக்கிறாங்க அப்படி நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் சேலத்தில் இருக்கிற எல்லாரும் வெளியூர் போகல. அல்லேலூயா. சேலத்தில் ஒரு 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு 30-40 லட்சம் பேர் வெளியூர் போயிருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. படைத்தவரை மறக்கிறோம். அநேக காரியங்களுக்கு இன்றைக்கி ஜனங்கள் ஓடுகிறார்கள். சம்பாதிக்க ஓடுறாங்க, எல்லாத்துக்கும் ஓடுறாங்க. ஆனால் ஆத்துமாக்களை தேடி ஓடுவதற்கு ஆட்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருப்பார்கள். ஆத்துமாக்களை குறித்ததான கரிசனை இல்லாமல் இருக்கும். ஆனால் சபை அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆத்தும தாகத்தில் வளர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் பக்கத்தில் இருக்கிற சேர் காலியாக இருக்குன்னு சொன்னால் அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த பெண்கள் சைட்லேயும் நிறைய சேர்கள் காலியாக இருக்கிறது. ஆக்சுவலாக காலையில் ஆராதனையை விட இப்போ தான் ரொம்ப கம்மியான ஆட்கள் இருக்கிறார்கள். ஃபஸ்ட் சர்வீஸில் யாராவது ஒருத்தர் 2 பேர் வேலைக்கு போவாங்க. அவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் முதல் ஆராதனை. ஆனால் முதல் ஆராதனையோடு 2வது ஆராதனையுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. இது ஏதோ மூழ்கி போகிற கப்பலை போல் இல்லை. கர்த்தர் இங்கே எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆத்துமாக்களை கர்த்தர் தருவாரா? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் வெளியே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களை குறித்ததான பாரம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? இத்தனை பேருக்கு அப்படி ஒரு பாரம் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ரட்சித்த ஆண்டவர். நம்ம பரலோகத்துக்கு நேரான கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். ஆமேன். பரலோகமே பாடினீங்களா இல்லையா? தோத்திரம். ஹல்லேலூயா. என்று காண்பேன். நம்ம போகிறது நல்லது. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பரலோகம் போகிறது ஒரு துக்கமான விஷயமே இல்லை, சந்தோஷமான விஷயம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, பரலோகத்துக்கு ஆயத்தமாயிட்டே இருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாய்க்கொண்டே இருங்கள். எந்த நேரத்திலும் கர்த்தருடைய வருகை இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நாம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, அடுத்த வாரம் ஏதோ ஒரு ஆராதனைக்கு வந்தோம் போனோம் இல்லாமல் குறைஞ்சபட்சம் விசுவாசிகள் 2 ஆராதனைக்கு வரணும். ஊழியம் சேருங்க 3 ஆராதனைக்கு வருவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால்
நிறைய பிரயாசப்பட்டு இந்த 5 மாதங்களுக்குள் நிறைய ஊழியக்காரங்களை ஆண்டவர் நமக்கு அனுப்பி தரார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை. ஆமேன். முதல் பாட்டிலேருந்து நான் ஒரு சில பேரை பார்க்குறேன். யாவே, ருஃபேக்கா, என்னென்னமோ பாட்டுங்க எல்லாம் பாடினாலும் அவருடைய வாய் மூடப்பட்டு இருக்கிறது. அவங்க வாய் எப்படி தான் இருக்குது? ஃபெவிக்விக் போட்ட மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் இங்கே பாடும்போது, கர்த்தரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போதே நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தணும் தானே வந்திருக்கிறீங்க. நமக்கு வேற அஜெண்டா கிடையாது. நம்ம வேற ஒன்றுமே இல்லை. ஒரே நோக்கத்தோடு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தரை உயர்த்துவது தான் நம்முடைய நோக்கம். அவரை உயர்த்துவது தான் நம்முடைய எண்ணம் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு மனதோடு நாம் தேவனை உயர்த்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும். உற்சாக இருதயத்தோடு நாம் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் கூட இன்னைக்கு பேச போறார். ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க போறேன். கொஞ்சம் பேர் ஆமேனே வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க தான் நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் என் கூட பேச போறாரு. அந்த வார்த்தைகள் இருதயத்திற்குள் போகட்டும், எனக்குள்ளது கிரியை செய்யட்டும். நான் பெயர் கிறிஸ்துவனாய் அல்ல, உண்மையான கிறிஸ்துவை உடையவனாய் நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு நாம் வரும்பொழுது கர்த்தர் நம்மோடு ஆண்டவர் இடைப்படுகிறார், பேசுகிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா ஒரு ஆமென் தோத்திரம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. உங்கள் வாய் சும்மா இருக்க வேண்டாம். கர்த்தரை துதிக்க, நல்லா துதிக்கணும்னு சொன்னால் நிறுத்தவே கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள வரட்டும். ஹல்லேலூயா என்கிற உணர்வோடு நாம் வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். யூத் மீட்டிங்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏறக்குறைய 35 லட்சம் ரூபாய் அதற்கான செலவுகள். 2400 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய சபையிலிருந்து 27 பேரா 28 பேரா எத்தனை பேர் போனாங்க? 30 பேர், 28 பேர் ரிப்போர்ட் பிரகாரம். யூத் லீடர்ஸ் இருக்காங்களா? 28 பேர் போயிருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 14 தாலுக்காலேருந்து எங்கேயுமே இவ்வளோ பேர் போகல. இப்போ போயிட்டு வந்தவங்க எல்லாம் அக்கினியாக கர்த்தருக்காக இறங்க போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அவங்க அப்படியே சும்மா இருந்துகிட்டே இருந்து வேலை செஞ்சு அது இது பண்ணி எப்போ கல்யாணம் பண்ணி போய் செட்டில் அப்படி இல்லை. அவங்க எல்லாம் கேர்சல் லீடராக மாறணும். அவங்களெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா அப்படி நடத்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு நாள் போக கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். 3 நாள் கூடவே இருந்தாங்க. சுரேஷ் பிரதர், அருள்ஜோதி சிஸ்டர், அவங்க 2 பேருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக வருகிற நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர். அது மாத்திரம் இல்லை, ஒரு ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னென்னா, நேற்று கர்த்தருடைய ஆடைய சமூகத்துக்கு நம்ம வந்தோம். ஜெபம் பண்ணோம். ஆயத்தமான ஜெபத்துக்கு நம்ம வந்தோம். இன்னைக்கு ஆராதனை. நாளைக்கு மறுபடியும் என்ன தேதி? 1ஆம் தேதி. 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். நம்முடைய டிராவலில் கர்த்தர் கூட இருந்தார். நமக்கு நல்ல படிப்பின் ஞானம், தேவையான சுக பலன், ஜீவன் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தருடைய பந்தி நாளைக்கு காலையிலையும் சாயங்காலம் 2 நேரம் இருக்கும். வாருங்கள், நாம் சேர்ந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவோம். ஆமென். இந்த நாளில் காலை நேரத்தில் கர்த்தர் என்னோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என்னோடு நீர் பேசும் கர்த்தாவே, எங்களோடு பேசும். ஜெபம் பண்ணுவீங்களா? விசுவாசிங்க தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு யாரும் புதுசாகவே வரலையே. உங்கள் சத்தம் நல்லா ஆண்டவரே நான் வந்தது வீணா போகக்கூடாது. உங்கள் சத்தை ஹல்லேலூயா எழும்பட்டும். பேசுங்க அப்பாட்ட. உயிருள்ள திருப்பலியா வேலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டேன். சொல்லுவீங்களா? உயிருள்ள திருப்பலியா, உயிருள்ள திருப்பலியா உடலை
தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும். உமக்கே நான் சொந்த, உம்மோடு தான் வாழ். உமக்கே நான் சொந்தம். உங்க சத்தம் எழும்பட்டும். எல்லாரும் சொல்வீங்களா? வாய்களை திறந்து. உம்மோடு தான் வாழ்வே, எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகனும், இன்னும் அதிகமா நேசிக்கனும். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகனும், இன்னும் அதிகமாய் நேசிக்க உன்னதர் பணி செய்ய வேண்டும். பணி என் உயிர் இருக்கும் வரை, என் உயிர் இருக்கும் வரை. இன்னும் ஒரு முறை சொல்வோம். உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. உன்னதர் பணி செய். அப்பா, என் உயிர் இருக்கும் வரை உமக்கே நான் சொந்த, உம்மோடு தான் வாழ். உண்மையாய் சொல். உமக்கே நான் சொந்த, உமக்கே நான் சொந்த, உம்மோடு தான் வாழ்வே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு ஆண்டவரே இணைந்து செயலாற்ற விரும்புகிற தேவன். உமக்கே நாங்கள் சொந்தம். எங்களை முழுவதுமாய் பலிபீடத்திலே உயிருள்ள ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அருமையான புதிய ஏற்பாட்டு சபையை கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் இரத்தத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க உயிருள்ள ஒரு அல்லேலூயா சொன்னீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமா மகிமைப்பட்டிருப்பார். இந்த ஜனங்களுக்கு தானே நான் ரத்தத்தை கொடுத்தேன். ஹல்லேலூயா. ரத்தத்தை கொடுத்த ஆண்டவர் கொஞ்சம் ஜீவனையாவது கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த யூத் மீட்டிங்ல விசேஷமா நம் பெஞ்சமீனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பெஞ்சமீன் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நீங்க இல்லைப்பா. பெஞ்சமின் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாரு. மெடிக்கல் சயின்ஸில் இருந்தால் லீவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் 3 நாள் லாஸாப்பேன்னு நினைக்கிறேன். லாஸாப்பேவா என்னன்னு தெரில. லாஸாப்பேவா என்னமோ தெரியாது. 3 நாள் லீவை போட்டுட்டு அங்கே போய் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பிள்ளைங்க பெஞ்சமின், ஜாஷுவா, அப்புறம் வேற யார், அருண், நம்ம ஸ்டீஃபன் லீவ் போட்டியா? ஸ்டீஃபன், இன்னும் நிறைய பேர் லீவ் போட்டாங்க. பெண் பிள்ளைகள் அப்படி தான் லீவ் போட்டாவது கர்த்தருடைய சமூகத்தை நம்ம போகணும். அல்லேலூயா. கர்த்தர் அவங்க ஆண்டவருடைய அன்பில் இன்னும் அதிகமாய் வளருவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த சபையை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார்னா, நம்முடைய இரத்தத்தினால் சம்பாதித்த இந்த புதிய ஏற்பாட்டு சபையை கர்த்தர் என்னன்னு அழைக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனத்தை என் ஜனம் என்று சொன்னார். யூ ஆர் மை பீப்புள் என்று சொன்னார். நீங்க தான் என்னுடைய ஜனம். அது பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை. ஆனால் இந்த இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையில கர்த்தர் எல்லாத்தையும் உயர்த்துறது போல அவர் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாகவே மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் யாரையும் கர்த்தர் இப்படி கூப்பிடல. புதிய ஏற்பாட்டில் இது தேவனுடைய சபை என்று சொல்லுகிறார். தேவனுடைய சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற பெயர் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். நான் சீக்கிரமாய் சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து என்னோடு சீக்கிரமாய் வாசியுங்கள். நான் யூதராயினும்
கிரேக்கனாயினும் 1 கொரிந்தியர் 12 எந்த வசனம்? 13ஆம் வசனம் வாசிக்கலாம். என் கூட சேர்ந்து வாசிங்க. நான் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீரனாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரம் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாய் இராதபடியினால் நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனால் அது சரீரத்தின் அவயமாய் இராதோ. காதானது நான் கண்ணாய் இராதபடியினால் நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் சரீரத்தின் அவயமாய் இராதோ. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவயம் எல்லாம் ஒரே அவயமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. அல்லேலூயா. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். புதிய ஏற்பாட்டு சபையை வெறியன் ஜனங்கள் என்று சொல்லாமல் இது தேவனுடைய சரீரமாகிய சபை. ஹல்லேலூயா. தோத்திரம். ஹல்லேலூயா. இது என்னது? தேவனுடைய சரீரமாகிய சபை. இந்த சரீரம் என்று சொன்னால் நம்ம உடம்பு. இந்த சரீரத்தில் அநேக அவயங்கள் இருக்கிறது போல நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு அவயமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சரீரத்தில் எது ரொம்ப முக்கியம்? கண் ரொம்ப முக்கியமா? காது ரொம்ப முக்கியமா? கை ரொம்ப முக்கியமா? கால் ரொம்ப முக்கியமா? இதெல்லாம் நம்ம வெளியே பார்க்கிறது. ஒருவேளை வெளியே பார்க்காத ஒரு இருதயம் ஒன்று உள்ளே இருக்கிறது, அது துடித்து கொண்டிருக்கிறது. உள்ளே யாரும் பார்க்காத மூளை இருக்கிறது, லிவர் இருக்கிறது, லங்ஸ் இருக்கிறது, நுரையீரல் இருக்கிறது. இவையெல்லாம் நம்ம பார்ப்பதே இல்லை. இதில் எது முக்கியமானது? எது முக்கியம்? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, எது முக்கியம்? உங்களுக்கு கண்ணு முக்கியமா, காது முக்கியமா, இல்லை வாய் முக்கியமா? வாய் ரொம்ப முக்கியம். தோத்திரம். கொஞ்சம் பேர் சொல்றாங்க வாய் இல்லைனாலும் பரவாயில்ல. தோத்திரம். எல்லாத்துக்கும் கத்தர் ஒரு வேலையை கத்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வந்து நிற்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பங்கு இல்லை. அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் இல்லை, ஆசிரியர்கள், லேவியர்கள், இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? கத்தருக்கு பலிகளை செலுத்துவார்கள். அவங்க எல்லாம் அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. கத்தர் நம்மளை என்னன்னு கூப்பிடுறாரு? அவருடைய, சொல்லுங்க, உங்களுக்கு பேர் என்ன? அவருடைய சரீரமாகிய சபை. சொல்லுங்க, அவருடைய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இதுக்கு தலையாறு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த சரீரம் முழுவதும் அவயங்கள் வித்தியாசமாக இருந்தால் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஆரோக்கியம், எனக்கு சரீரம் ஆரோக்கியமா இருக்குன்னா இதில் இருக்க எல்லா அவயவமும் செயல்பட வேண்டும். எல்லாம் நல்லா இருக்கு, கை வராது, ஆரோக்கியமான சரீரமா? இல்லை. ஒரு கண்ணு தெரியாது, இல்லை, ஆரோக்கியமான சரீரம். எல்லா அவயவங்களும் செயல்பட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன அவயமா வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியணும். சில அவயங்கள் முன்னாடி நிற்கிறவங்க, ஸ்டேஜில் இருக்கவங்களாம் எல்லாருக்கும் தெரியுது. சில அவயங்கள் கண்ணுக்கு தெரியாது. எந்த அவயவமா இருந்தாலும் இந்த அவயங்கள் கண்டிப்பாக சரீரத்துக்கு தேவையா தேவையில்லையா? தேவை, நிச்சயமாய் தேவை. அது எல்லாமே செயல்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். பிரியமானவர்களே, இந்த சரீரம் முழுவதும் அது இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆரோக்கியமாக ரொம்ப முக்கியம். இந்த சரீரத்தில் உதாரணத்துக்கு இந்த கை, என்னுடைய வலது கை நல்லா வேலை செய்யணும்னா முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். இதுக்கு புண்ணு இருக்கக்கூடாது, சீல் பிடித்து இருக்கக்கூடாது. ஆரோக்கியமான சரீரத்தின் அவயங்கள் ஒவ்வொன்றும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியன்றதை கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு குற்றமில்லாத மனசாட்சி தான் ஆரோக்கியம். இந்த சபையில் இருக்க இந்த எல்லா அவயவங்களும் செயல்படணும்னா எல்லா அவயவங்களும் எப்படி இருக்க வேண்டும்? குற்றமில்லாத மனசாட்சி. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 24:16 வாசிக்கும் போது சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் எந்த விதத்திலும் என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தாதபடி நான் வாழ பிரயாசப்படுகிறேன். ஹல்லேலூயா.
ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும். ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்ல, அடுத்தது இதுக்கு ஒரு வல்லம், ஒரு பவர் இருக்கணும். இருந்தாதான் அந்த கை மேல தூக்க முடியும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த கையை உயர்த்ததுக்கு உங்களுக்கு என்ன தேவை? வல்லமை, நல்ல ஆரோக்கியமான தேவை. அடுத்தது வல்லமை. வல்லமை எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை குறிக்கிறது. அப்ப இந்த அவயங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அவயம் எல்லாம் செயல்படணும்னா இன்னொரு முக்கியமான தேவை, ஐக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அது என்னது? ஐக்கியம், ஃபெலோஷிப். இந்த சபையை கர்த்தர் ஏன் ஒரே சரீரம் என்று சொல்றாருன்னா, இது ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அதை தாண்டி ஐக்கியம். நண்பர்கள் அல்ல, இது ஃப்ரெண்ட்ஷிப். உலக பிரகாரமான காரியம். எல்லாரும் உலகத்தில் இருக்கவங்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க. அதை கர்த்தர் சொல்லல. சபையில் அவயங்கள் ஒன்றோடு ஒன்று எப்படி இருக்கணும்னா, எபேசியர் 4:16 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். எபேசியர் 4:14 புதிய ஏற்பாட்டில் 267 பக்கம் கர்த்தர் எப்படி அழகாய் எழுதியிருக்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம். அவராரே, எபேசியர் 4:16 267 பக்கம், அவராரே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்றீங்களா? அது என்னது? சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒன்றாய் கர்த்தர் இணைத்திருக்கிறார், இசைவாய் வைத்திருக்கிறார். சரீரம் முழுசும் நம்ம வேலை செய்யறதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இந்த கணுக்கள். கணுக்கள்னா என்னது? இங்கிலீஷ்ல போட்டிருக்குது கணுக்கள்னா ஜாயின்ஸ். தமிழ்ல கணுக்கள்னா மூட்டு. பாருங்க, இந்த சரீரம் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா இந்த கையும், இந்த மேல் கையும் கீழ் கையும் நல்ல வலிமையா இருக்கு, நல்லா ஜெபம் பண்ணுது, நல்லா பைபிள் படிக்குது. ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு இணைப்பு, இந்த ஐக்கியம், இந்த கணுக்கள் இல்லை என்று சொன்னால் இது செயல்பட முடியாமல் போய்விடும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த ஒரு மனிதை தான் பிசாசு கெடுக்கிறவனாய் இருக்கிறான். ரெண்டுக்கும் நடுவில் இந்த கணுக்கள், இந்த ஜாயிண்ட், அது ஒழுங்கா வேலை செய்யாம நிறைய நேரம் நின்றனால தான் சபை செயல்பட முடியாமல் போய் விடுகிறது. குடும்பம் செயல்பட முடியாமல் போய் விடுகிறது. கணவன் மனைவிக்குள் இருக்கிற அந்த ஒருமனப்பாட்டை, இந்த ஐக்கியத்தை பிசாசு தடுத்து போடுகிறவனா இருக்கிறான். ஏன் பிசாசு தடுக்கிறானா? பிசாசுக்கு தெரியும் இந்த ஒரு மனதின் வல்லமை என்ன என்று பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. குடும்பத்தில் ஆகட்டும், சபையில் ஆகட்டும், வேதம் சொல்லுகிறது ஒருமனப்பாட்டை ஆண்டவராகிய இயேசு அநேக இடங்களில் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அதெல்லாம் அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஐக்கியத்தில் நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? சபைக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும், ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய நல்லா கவனிங்க, என்னுடைய இடது கையும் வலது கையும் என்னைக்குமே சண்டை போட்டுக்கிறது இல்லை. என் இடது கையும் வலது கை என்னைக்குமே என்ன ஒண்ணுக்கு ஒன்று சண்டை போடல. ஒரு சின்ன என் முள்ளு குத்துனா கூட என் மூளை சொல்லுது, உடனே கீழே போய் அந்த முள்ளை என் கை எடுத்து போடுது. என் கை காலம் ஒரு நாள் சண்டை போட்டுக்கல. ஏன்? என் கையும் இந்த கையும் எப்பயுமே ஒன்றா இருக்குது. அதனாலயா? ரொம்ப நேரம் இந்த கையும் செலவு பண்ணுது. அதனாலயா? ஐக்கியம் என்று சொல்லும் போது நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கிறாங்க. ரொம்ப ஒன்னா சாப்பிட்டு ஒரே இடத்துல போய்கிட்டே இருந்த ஐக்கியம் வளரும். அப்படி அல்ல பிரியமானவர்கள். இந்த ரெண்டு கையும் ஒன்னா இருக்கிறனால ஐக்கியம் இல்ல. என்னுடைய அவயவங்கள் எல்லாம் கிறிஸ்துவாகிய தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே. ஹல்லேலூயா. ஐக்கியம் சரியா வேலை செய்யணும்னா ஒவ்வொரு அவயங்களும் தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்க ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்களா? இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் இயேசுவோடு இணைந்திருக்கிறீர்களா? உங்க தனிப்பட்ட ஜெபம் இருக்கிறதா? தனிப்பட்ட வேத வாசிப்பு இருக்குதா? இல்லைன்னா நீங்க சபையோடு ஐக்கியப்பட முடியாது பிரியமானவர்களே. நீங்க வரலாம் போலாம். நீங்க நிறைய பேர் அவயமா இல்ல, சர்ச்சில் எப்படி இருக்கிறாங்க? வாட்ச் மாதிரி இருக்கிறாங்க. இந்த வாட்ச் எப்ப வேணா இருக்கும், எப்ப வேணா இது என்ன பண்ணும், கல்டு. வாட்ச் எங்க திடீர்னு வாட்ச் கட்டல, ஏன்? வாட்ச மறந்து
கையை சொல்லுவீங்களா? யாராவது கையங்க பிரதர் உங்க கையை காணோம், வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சொல்லுவோமா? இல்லை. ஏன்னு சொன்னா இது இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. சபை ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு அவயங்களாய் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இதுக்கு என்ன ரொம்ப முக்கியமான காரியம்னா, கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும்போது இந்த ஐக்கிய இயேசுவின் இரத்தத்தினால தான் இந்த சபையை ஆண்டவர் இணைத்திருக்கிறார், கட்டியிருக்கிறார். அதனால நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். முதல் காரியம், ஐக்கியம் பட வேண்டும், ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மன்னிக்கிற சுவாபம் நம் இடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. அல்லேலூயா. மன்னிச்சாதான் ஐக்கியத்தில் வளர முடியும். ஆமேன். முதல் காரியம் என்ன சொல்லுங்க? மன்னிப்பு. எல்லாரும் சொல்றீங்களா? மன்னிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவரை ஒருவர் மன்னிக்க நாம் பழக வேண்டும். ஒருவேளை உங்க கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமா என்னால மன்னிக்க முடியுதா? இல்ல இன்னும் எனக்குள்ள கசப்பு வைராக்கியம் இருக்குதா? ஐக்கியப்பட முடியாது பிரியமானவர்களே. அதே அதிகாரத்தில் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா ஐக்கியம் மட்டும் இல்லை, அங்கே ஒரு முக்கியமான வேலை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது, மன்னிக்கிறதினால் வருகிற ஆசீர்வாதம். வாசிக்கலாமா? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் வாசிக்கலாமா? 316ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 5:16. நீங்கள் என்னவாகும்படி? சொஸ்தம் சுகமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குடும்பத்தில் ஐக்கியம் வரணுமா? உங்க ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா? உங்கள் வியாதி சுகமாக வேண்டுமா? நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் எனக்கு ஜெபம் இன்னும் கேட்கப்படலை, ஏன் என் உடம்புல திரும்ப திரும்ப வியாதி ஏன் இருக்கிறது? நீங்கள் யாரையாவது முழுமையாய் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டியதாக இருக்கும் என்று சொன்னால் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அவர்களை மன்னிக்க எனக்கு பலன் தாரும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு விரோதமாய் அவர்கள் பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். நான் முன்னாடியே சொன்னேன், நாம் நோக்கி பார்க்க வேண்டியது கல்வாரி சிலுவையை. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசு என்ன சொன்னார்? அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கும் போதே, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு சொல்லுங்க, இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன. உண்மையாலுமே அவங்க தெரியாம தான் செய்யறாங்களா? இல்லை பிரியமானவர்களே, தெரிந்து செய்கிறார்கள். இவர்தான் இயேசு என்று தெரிந்து தான் பிளான் பண்ணி அவரை சிலுவையில் அறையிறாங்க. ஆனால் இயேசு சொன்னார், இவர்களை மன்னியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனம் வரணுமா? குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரணுமா? சபையில காரியங்கள் நடக்க வேண்டுமா? உங்களுக்கு சுகம் தேவையா? நீங்கள் செய்ய வேண்டியது மனப்பூர்வமாய் எல்லாரையும் மன்னிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் சொல்லி தரும்போது கூட, ஆண்டவரே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள், சொல்லுங்களேன், கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நீங்க மன்னிச்சாதான் கர்த்தர் உங்க பாவங்களை மன்னிப்பார். பரிசுத்தமாகிய ஒரு பாவமும் செய்யாத மனுஷகுமாரனாகிய இயேசுவை சிலுவையில் அறைந்ததை விட ஒரு பெரிய கொடுமை உங்களுக்கு யாரும் செய்யவே முடியாது. அதனால மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். 2வது, யாரையும் அலட்சியம் பண்ணக்கூடாது. வாசிக்கலாம். யாக்கோபுல யோபு 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் இதைகளை வாசிக்கிறோம். தேவன் ஒருவரையும் அவர் புறக்கணியாதவர் என்று வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? 36:5. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ள தேவன். ஆண்டவர் ஒருவரையும் அவர் என்ன பண்ண மாட்டார்னா புறக்கணிக்க மாட்டார், அசட்டை பண்ண மாட்டார். என் சபைக்குள்ள நீங்க வரும்பொழுது எப்பேற்பட்டவங்களா இருக்கலாம், படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரங்களா இருக்கலாம், உயர் ஜாதி கீழ் ஜாதி, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. கர்த்தர் நம்மை ஒரே சரீரமாய் கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
நீங்க யாரையும் நீங்க கீழே பார்க்க கூடாது. ஒருவேளை சில நேரத்தில் வாயை திறந்து நம்ம சொல்லாம இருக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அவங்க ரொம்ப கொஞ்சம் கீழே ஆனவங்க, அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கீழே இருக்குன்னு சொன்ன உடனே அவங்கள நம்ம டிஸ்பைஸ் பண்றோம். அவங்க வரும்போது முகங்களை திருப்பி கொள்ளுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவங்கள எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாரையும் புறக்கணிக்காத தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி என்னுடைய சீஷர்கள் என்று எப்படி ஜனங்கள் உங்களை அறிந்து கொள்ளுவார்கள். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்க எப்படி ஆண்டோடைய சீஷர்கள், நீங்க ஆண்டோடைய சீஷரா? யாராவது கேட்ட என்ன சொல்லுவீங்க? ஆமா, நாங்க ஆண்டோடைய சீஷர்கள், ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொல்லுவீர்கள். எப்படி? பைபிள் வச்சிருக்கிறதுனால அல்ல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதுனால இல்லை. நீங்க எப்பொழுது ஆண்டவருடைய சீஷர்கள் என்று எல்லாரும் உங்களை அறிந்து கொள்ளுவார்கள் தெரியுமா? யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான கட்டளை இதுதான் பிரியமானவர்களே. இது முடிஞ்ச அன்பாருங்கள்ல, இது ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை. அல்லேலூயா. இது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு மனதை பிசாசு கெடுத்து போடாமல் இருக்க முதலாவது அவர்களை மன்னிக்கணும். ரெண்டாவது அவர்களில் அன்பு செலுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பு இல்லைன்னா நீங்க ஆண்டவருடைய சீஷர்கள் இல்லை என்பதை மறந்து போகக்கூடாது. மூன்றாவது, கர்த்தர் ஒருமனப்பாட்டை ஆண்டவர் நம் மத்தியிலே கர்த்தர் வைப்பாராக. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரே மனமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவன் ஒப்புரவாக்கினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு அவர் சொல்லும்போது மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் என்னன்னு வாசிக்கலாமா? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 28ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில். எல்லாரும் என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாமா? பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு மனதை கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு இந்த ஒரு மனதின் முக்கியத்துவம் பிசாசு அறிந்திருக்கிறான். அதனால தான் சர்ச்சுக்குள்ளே ஆகட்டும் குடும்பத்தில் பிசாசு ஒரு மனதை கெடுத்து போட விரும்புகிறான். ஏன்னு சொன்னால், நீங்கள் 2 பேர் ஒரு மனமாக சேர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் பிசாசின் வல்லமைகளை கட்டி ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கலாம், என்ன ஜெபம் பண்ணாலும் 2 பேர் ஒருமனப்பட்டு, கணவன் மனைவி ஒருமனப்பட்டு கைகளை கோர்த்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம சர்ச்சில் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மனமாக எல்லாரும் சேர்ந்து லீடர்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் ஊழியத்துக்கு போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு மனம் இருந்துச்சுன்னா பிசாசங்க கிரியை செய்ய முடியாது. ஒரு மனம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அவங்க குடும்பத்தில் ஆண்டவர் கிரியை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஆமேன். பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது.
ஒருவேளை கணவனோ மனைவியோ ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு விரோதமா பேசியிருக்கலாம், வேற என்ன காரியங்களை வேணா செய்திருக்கலாம். உடனடியாக நீங்கள் ஒப்புரவாக வேண்டும், ஒரு மனதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் பிசாசு குடும்பத்துக்குள் பூந்து விடுவான், பிசாசு சபைக்குள்ளே பூந்து விடுவான், ஒரு மனதை கெடுத்து விடுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஒரு மனதோடு கிரியை செய்கிற ஆண்டவருடைய சரீரமாகிய சபையாய் இந்த சபை இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏதோ ஒருத்தர் 2 பேர் வேலை செய்யறது இல்லை, யாரோ 2-3 பேர் இல்லை. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். எந்த அவயமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு அவயத்தை உங்களால சொல்ல முடியுமா? உங்க உடம்புல இது தேவையில்லை சொல்ல முடியுமா? இல்லை பிரியமானவர்களே, எல்லா அவயங்களும் முக்கியம். கர்த்தர் எல்லாரையும் ஒரே மாதிரி கர்த்தர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் ஒரு மனதை நீங்கள் கெடுத்து விடக்கூடாது. ஒரு மனதை ஒற்றுமையை பிசாசு கெடுக்க அவன் முயற்சி எடுக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அன்பினாலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். கணுக்கடினால் நாம் இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் கர்த்தருக்கென்று நாம் செயல்பட முடியும். அதனால தான் பிசாசு இன்னைக்கு என்ன பண்றான், எப்படி பிரித்து விடுவது என்று சொல்லி அநேக காரியங்களை செய்கிறான். ஆனால் நமக்குள்ள அன்பு இருக்குன்னு சொன்னா, தேவ அன்பு இருக்குன்னு சொன்னா நம்ம எல்லாரையும் மன்னிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லாரையும் ஒரே மாதிரி நம்மளால பார்க்க முடியும். ஒரு மனதை ஊக்குவிக்கிற எல்லா காரியத்தையும் முயற்சி நாம் செயல்பட வேண்டும். ஆமென். அப்போஸ்தலர் காலத்துல முதல் சபை அப்போஸ்தலர் 4 நாள்ல வாசிக்கும் போது 2000 பேர் 3000 பேர் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆனாலும் அவர்கள் எப்படி அந்த ஐக்கியத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொன்னா, அந்த மாதிரி தான் நம்ம சர்ச்சிலையும் எல்லாரும் வருகிறோம், பார்க்கிறோம், கொஞ்ச நேரம் பார்க்கிறோம், சிரிக்கிறோம், பேசுறோம். அதுக்கப்புறமா அந்த ஐக்கியப்படுவதற்கான கொஞ்சம் நேரத்தை நம்ம எடுத்து தான் வாலிபர்களுக்கு தனி ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம். டீனேஜ் தனி ஐக்கியம், பெண்கள் தனி ஐக்கியம், ஆண்களுக்கு என்னைக்கு ஐக்கியம்? ஆண்கள் சொல்லுங்க, என்னைக்கு ஐக்கியம்? இப்போ அனௌன்ஸ்மெண்ட்ல படிச்சாங்களே, முழிச்சிருந்தீங்களா? தோத்திரம், அல்லேலூயா. பிரசங்கத்துக்கு முன்னாடியே நாங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டோம் பாஸ்டர், அறிவிப்பிலேயே தோத்திரம். யாரும் வாயும் திறக்க மாட்டேங்க. எப்போ ஐக்கியம்? ஆண்கள் ஐக்கியம் எப்போ? புதன்கிழமை ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் தான். ஐக்கியத்தை விடாதிருங்கள், அனல் மூட்டி எழுப்புங்கள். உங்க ஐக்கியம், பெண்கள் ஐக்கியத்தை விடாதீங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, குரூப்ல கூகுள் மீட்ல என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். எந்த ஒரு ஐக்கியத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கான ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபைக்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் அந்த திட்டத்தில் இணைய விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. உண்மையாலுமே அப்படி சொல்லுவீங்கன்னா அப்படியே எழும்பி நில்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மளை என்னவா வச்சிருக்கிறாரு? கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் நம்மளை என்னன்னு சொல்லல, வெறும் ஜனங்கன்னு சொல்லல. நம்மளை கர்த்தர் என்னன்னு கூப்பிடுறாரு? அவருடைய, சொல்லுவீங்களா? அவருடைய எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய சரீரமாகிய சபை. அல்லேலூயா. சரீரத்தில் நீங்களாம் யாரு? ஒவ்வொரு அவயங்கள். சொல்லுவீங்களா? நான் ஒரு அவயமா கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். ஒரு அவயம் கூட செயல்படாத அவயவமா இருக்கவே கூடாது. இந்த அவயங்கள்லாம் எப்படி செயல்படணும்? ஒரு மனமாய் செயல்பட வேண்டும், இசைவாய் செயல்பட வேண்டும். அதை கெடுக்க பிசாசு பல காரியங்களை செய்வான். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாரையும் மன்னிக்க நமக்கு தெரிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்க, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பதற்கு. ஆமேன். அவங்க பணக்காரங்க, ஏழைங்க, அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்லி எந்த விதத்திலும் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணாம, யாரையும் பார்ஷியாலிட்டியோடு பார்க்காம எல்லாரிடத்திலும் ஒரே வகையான அன்பை காண்பிப்பது தான் தேவனுடைய சித்தம். அதே போல ஒரு மனதை கெடுத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. வீட்டில் ஒருவேளை ஒரு மனம் கெட்டிருந்தா கூட உடனடியாக நீங்கள் சரி பண்ணுங்க. இல்லைன்னா பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருவீங்க. அவன் வீட்டுக்குள்ளே வந்து அவன் குழப்பங்களை இன்னும் அதிகமாக்கி கொண்டே இருப்பான். நீங்கள் உங்கள் கணவர் ஒருமனப்பட்டால் தான் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ள முடியும். சபையில் ஊழியர் சிறவெல்லாம் ஒரு மனம் இருந்தால் தான் சபையை கட்டி எழுப்ப முடியும்.
ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இன்னும் ஒரே நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே எங்களுக்கு ஒருமனப்பாட்டின் ஆவியை தருவீராக. ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹalleluya. யாரும் சும்மா இருக்க வேண்டாம், வாயை திறந்து கேளுங்க. அப்பா, ஒரு மனதின் ஆவி எங்களுக்கு தாரும் அப்பா. ஹalleluya. தேவ பிரசன்னம். ஹalleluya. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே வந்தார். அங்க பலத்த காரியம் நிறைந்தது. ஹalleluya. பயந்து ஒளிந்து கொண்டிருந்த பேதுரு மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர் எழுந்த ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே. இந்த அபிஷேகத்தை எங்கள் மேல் போடுங்க ஆண்டவரே. எங்கள் சபை மேல் போடுங்கப்பா. எங்கள் குடும்பத்தின் மேல் போடுங்க தகப்பனே. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில மன்னிக்கிற சுவாபத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஒரு மன பாட்டை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஏக சிந்தையை கொடுங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஐக்கியத்தை நாங்கள் விட்டுவிடக் கூடாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எல்லாரோடைய நல்மனம் பொருந்தத்தக்கதாக. ஓ ரிதா ரக்கா பாபா பாபா லா துரபாலாமா. ஓ மகிமையின் மேகம் எங்கள் மத்தியிலே இறங்கட்டும் சுவாமி. ஊழியர்கள் நின்று ஆண்டவரே வேலை செய்யக்கூடாதபடிக்கு தேவ பிரசன்னம் அவர்களை நிலைநிறுத்தும்படி. ஓ ரிகா பாபா பாபா ஓ ரிதா ரபாலா துரபாலா கரரபா. கட்டுகள் உடைக்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஓ ஹalleluya. உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்று சொன்னீரே. நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை. ஓ ரிதா ரபாலாபா. எல்லா விதமான பில்லி சூனிய கட்டுகள், மந்திரங்கள், ஏவல்கள், வியாதியின் கூறுகள், வறுமைகள், தரித்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை நாங்கள் கட்டி பாதாளத்தில் அனுப்புகிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஜெபிக்க கூடாதபடி, வேதம் வாசிக்க கூடாதபடி, தேவனுக்கென்று பயன்படக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் மாறுவதா. ஹalleluya. ரிகா பாபா பாலா தோராபா ரிதா ரபாலாபா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. நான் சும்மா வந்து சும்மா போவதற்காக அல்ல, தேவ சித்தத்தை சுமந்து செல்லுகிறேன். ஓ ரிதா லக்கா பாபா பாலா தூராபா ராபா. ஓ ரிலீவ் பண்ண ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை விடுதலையாக நாங்கள் அனுபவிக்கத்தக்கதா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை, 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 விடுதலை. எல்லா சோர்விலிருந்து விடுதலை, எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. ஹalleluya. உலகத்தின் ஆசாபாசங்களிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. ரிகா பாபா 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 ரக்கலாமா ராமா ரிதா ராபா ரக்கலாமா ரஷக்கரதலாமா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தேவ சித்தம் இந்த பூமியிலே செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை, எங்கள் சபை, எங்கள் ஊழியரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் பலவீனத்தோடு வந்த பொழுது நீர் எங்களை கரங்களை தொட்டு எங்கள் பலவீனம் நீங்கும்படி உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு இருந்த உபத்திரவத்தில் எங்களுக்கு உதவி செய்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பட்டணத்திலே உமக்காக நிற்க எங்களுக்கு, எங்கள் சபைக்கும் ஊழியருக்கு உதவி செய்வீராக. உடைய வசனம் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். மன்னிப்பதிலும் ஐக்கியத்திலும் ஒரு மனப்பாட்டிலும் நாங்கள் இணைந்து காணப்படத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் சகல ஆண்டவரே ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நன்றி சொல்லுகிற நாள். யாரும் வராமல் இருக்க வேண்டாம். காலையில் சாயங்காலம் 2 நேரமும் இருக்கும். காலையில் 5:30 மணி, சாயங்காலம் 7:30 மணிக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.